அருள் ஒரு சிறிய பழுப்பு நாய்க்குட்டி. அவன் சந்தைக்கு அருகே உள்ள மரத்தின் கீழ் வாழ்ந்தான். அவனுக்கு வீடும் இல்லை. அவனுக்கு தட்டும் இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு பெரிய நெஞ்சம் இருந்தது. தினமும் அருள் தனது வால் அசைத்து மக்கள் நடக்கும்போது பார்த்துக் கொண்டிருந்தான். சிலர் அவனைப் பார்த்து சிரித்தார்கள். சிலர் அவனுக்குச் சிறு துகள் உணவைக் கொடுத்தார்கள். ஆனால் பெரும்பாலோர் மிகவும் பிஸியாக இருந்தார்கள். ஒரு மழையான காலை அருள் நனைந்து குளிர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு நாற்காலி கீழ் பதுங்கி தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய பெண் குழந்தை ரீனா குடையுடன் நடந்தாள். அவள் அருளைப் பார்த்ததும் நின்றாள். ஓஹ, நீ தனியாக இருக்கிறாயா என்று ரீனா சொன்னாள். அவள் தனது மேகாலையை எடுத்து அருளைப் பேணி சூடாகச் சுருட்டினாள். தனது குடத்தில் இருந்த சூடான பாலை அவனுக்குக் கொடுத்தாள். அருள் தனது வாலை ஆட்டி ரீனாவின் கையை நக்கினான். ரீனா தனது அம்மாவைப் பார்த்தாள். அம்மா, நாம இவனை வீட்டுக்கு கொண்டு போகலாமா? அம்மா சிரித்தாள். ஆம், அவன் ஒரு தோழனை தேடுகிறான் டோட். அன்று அருள் ஒரு தொட்டியில் சுத்தமாக சுருட்டப்பட்டு வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அவனுக்கு ஒரு தலையணை, ஒரு தட்டு மற்றும் ஒரு பெயர்க்குறி இருந்தது. அதில் எழுதியிருந்தது அருள். ஆனால் அதைவிட முக்கியமானது, அவன் ஒரு குடும்பத்தைப் பெற்றிருந்தான். கதையின் நெறிமுறை: மிகச்சிறிய நற்கருணையும் ஒருவருக்கு வீடு போல அமைதியைத் தரும் டோட்.